ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். இது MXTech Gaming. தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா Boat BassHeads 100. இந்த ஹெட்ஃபோனை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முந்தைய வீடியோவில் டாப் 5 லேப்டாப்ஸ் அண்டர் 35,000 பார்த்துருந்தோம். 35,000 ரூபாய்க்குள்ள இருக்கிற லேப்டாப்ஸ் என்னென்னு பார்த்துருந்தோம். இதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐகார்ட்லையும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோட முடிவில் இன்றைக்கான 2 ஃப்ளாஷ் டெக் நியூஸ் இருக்குது, அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு டுடேஸ் வீடியோ. ஃப்ளிப்கார்ட்டோட பேக்கிங் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக்கில் வருது. 4 எக்ஸ்ட்ரா பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இருக்கிற பட்ஸ் டேமேஜ் ஆனாலோ அது தொலைஞ்சு போனாலோ இதை யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோனோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஹாக் ஐ டிசைனில் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த ஹாக் ஐ டிசைன் பிடிக்கும். இப்போ இதோட ரிவ்யூவை பார்க்கலாம். இதோட பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. BassHeads 200 இதோட ப்ரெடிசஸர் BassHeads 200 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பேஸை கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட சவுண்ட் குவாலிட்டி அதை கம்மி பண்ணனாலே தெளிவாக இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. மைக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் கூட ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இது ஒரு சிம்பிள் வீடியோ தான், என்னோடய ஃபஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ. ப்ளீஸ் கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். இன்றைக்கான 2 டெக் ஃப்ளாஷ் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் ஜியோ கூட கம்பீட் பண்ணுறதுக்காக கூடிய சீக்கிரமே நேரோ பேண்ட் லாட் நெட்வொர்க் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்னொரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் பொதுவாகவே நார்மலாக இருக்கிற இங்கிலீஷ் வெப்சைட்ஸ் ஆர் இங்கிலீஷ் ஆப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே தான் டெவலப் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ கூகுள் சைனீஸுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக் சர்ச் என்ஜின் டிசைன் பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டுடேஸ் வீடியோ. Please like, share and subscribe.